இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட போராட முடியாம என்ன ஜெயிக்க முடியாம தோத்துட்ட. என் அஞ்சலி இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு பயந்து தானே இருந்து ஓடுற. டேய், உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? அப்ப என்ன ஃபேஸ் பண்ணு. என்ன ஃபேஸ் பண்ணா நான் ரொம்ப நல்லவன உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டா அப்படியே மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ ஆரம்பிச்சிருவேன். என்ன அஞ்சலி, அதான உன் பயம்? என்ன அஞ்சலி, உன் மேல உனக்கே கான்பிடன்ஸ் இல்லையா? டேய், யாருக்கு பயம்? எத்தனை வருஷம் ஆனாலும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் நல்லவனாவே நினைக்க மாட்டேன். உன்னை நான் கேத்துக்கவும் மாட்டேன். நான் உனக்கு பயந்து இந்த வேலையை விட்டு போகல. பயம் இல்லனா அப்ப இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயியா வேலை செய். நான் எம்டியாவே இருக்கேன். நீ வேலையை விட்டு ஓடினா கண்டிப்பா நீ பயந்து ஓடினதா தான் நான் நினைப்பேன். சரி, பார்க்கலாம். நான் இந்த கம்பெனிலே வேலை செய்யறேன். நீ இங்க எம்டி, நான் எம்ப்ளாய். அதை தாண்டி நீ வந்த சத்தியமா வரமாட்டேன் அஞ்சலி. எஸ், இவரு ரகுவரன். இன்னையில இருந்து இந்த கம்பெனில என்னோட PA கம் மேனேஜர். ஓகே, எல்லாரும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த சந்தோஷமான தருணத்தில் மாப்பிள்ள, சாரி, மகேஷ் சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வார்னு நாம் கதைகளில் தான் படிச்சிருப்போம். ஆனால் அந்த கதைகளெல்லாம் உண்மையாக்க தான் மகேஷ் சார் வந்திருக்காரு. ஓ, கடவுள் ஒரு பக்தனை சோதிச்சு பார்த்து தான் நல்லது செய்வார். ஆனால் மகேஷ் சார் அவர்கிட்ட உதவின்னு யார் வந்து நின்னாலும் அவர் யோசிக்காம செய்வார். அப்படிப்பட்ட ஒருத்தரோட நல்ல மனசை நாம எல்லாரும் நல்ல விதமா புரிஞ்சுக்கணும். இவர் நமக்கும் நம்ம கம்பெனிக்கும் கிடைச்ச பொக்கிஷம். அவரை போற்றி பாதுகாக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் அவரை கஷ்டப்படுத்திடவே கூடாது. என் புள்ள நல்லா இருக்கணும்னு உன் மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிடு. என்ன துளசி, இப்படி அவசரப்பட்டுட்ட? நான் நல்லா யோசிச்சு தெளிவாதான் முடிவெடுத்திருக்கேன். இங்க பாருமா, நாளை பின்ன அவன் ஞாபகம் வந்துச்சு, அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நான் வரமாட்டேன் மாமா. இனி வெற்றியோட கடந்த காலத்துல மட்டும்தான் நீ இருப்ப. எதிர்காலத்துல நீ இருக்கவே கூடாது. அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். அதுக்கு நீ எந்த வகையிலும் தடையா இருக்க கூடாது. கண்டிப்பா மாமா. அவரை நீங்க வெளியே எடுத்து அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். மீனாட்சி, மாமா, போய் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வா. இந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்ல உனக்கும் வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த காலத்திலயும் அவன் வாழ்க்கைக்குள்ள நீ வரமாட்டேன்னு எழுதிருக்கு. நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. நாம இங்க இருக்க கூடாதா?
ஏம்மா நம்மள போக சொல்றாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குட்டி. பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நம்ம போலாமா? சரி, நம்ம கிளம்பலாம். போலாம், வா வா. தியா, நீ உள்ள போ. நான் அப்பவே சொன்னேன்ல அத்தை, வெற்றி என்ன ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே துளசிதான்னு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. யாரும் எதுவும் பேச வேண்டாம். யாரும் என்ன கொடுமைப்படுத்தல, என்ன வீட்டை விட்டும் துரத்தல. வெற்றி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் சாவுக்கு வெற்றி தான் காரணமா இருந்திருக்காரு. அதை இத்தனை நாளா மறைச்சிருக்காரு, என் வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. அந்த துரோகத்தை ஏத்துக்கிட்டு என்னால அந்த வீட்ல வாழ முடியாது. அக்கா, மாமா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நீயே சொன்னியேக்கா. இப்ப எனக்கு மாத்தி பேசுற. அவர்தான் செஞ்சிருக்காரு.